பிரதர் டப்பாங்கன்னா என்னது பிரதர்? டப்பாங்கன்னா என் லாங்குவேஜ் சண்டையே போட வந்தாலும் வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் காமெடியா தான் இருப்பேன். ரொம்ப டென்ஷன் ஆகுதுனாதான் பிராண்டை உருவாக்கணும், கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க்கு, லைட்டா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுவோம். அடிக்கடி வேலைக்கு போகணுமே சொல்லிட்டு கிடைக்கிற வேலை, சின்ன சின்ன வேலை, ஐடிசி ஹோட்டல்ல நைட் ஷிஃப்ட் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிருந்தேன். இது ஐயா அது டப்பாங்கு, இது வந்து அம்முக்கு டப்பாங்கு, அம்முக்கு டப்பாங்கு குவாலிட்டி முறுக்கலா இருக்கும் ஐயா. பேரகான் பிராண்டு டப்பாங்கு டப்பாங்குன்னு இருக்கும். இந்த செப்பல் வாங்குறீங்க 4000 கிலோமீட்டரு இன்சூரன்ஸ், சைடு ஈடு பிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். காசுலாம் ₹1 வாங்க மாட்டேன், ஃப்ரீயா தான் பண்ணி தரேன் ஐயா. உங்களை வந்து ஈஸியா நான் அழ வச்சிருவேன், 2 நிமிஷத்துல அழ வச்சிருவேன் எதனா ஒண்ணு பண்ணி. ஆனா உங்களை சிரிக்க வைக்கிறதா கஷ்டம். கண்டிப்பா அதான் உண்மை. ஆனா என்னை எவ்வளவு பேரு பம்பிங் டப்பாங்க, பம்பிங் டப்பாங்க, டப்பாங்க டப்பாங்க டப்பாங்க, பம்பிங் பம்பிங் டப்பாங்க, டப்பாங்க டப்பாங்க டப்பாங்க, பம்பிங் டப்பாங்க, பம்பிங் டப்பாங்க, டப்பாங்க டப்பாங்க டப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு வாழையில யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு மிகப்பெரிய செலிபிரிட்டி வந்து நம்ம மீட் பண்ண போறோம். ஸோ தமிழ்லாம் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நம்ம டப்பாங்க பிரதர் தான் வந்து மீட் பண்ண போறோம். அண்ட் இந்த கடையை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். அண்ட் அவரை பத்தின நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் இன்ஸ்டாகிராம்ல நம்ம வந்து நிறைய பேரை மகிழ்ச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை பற்றின ஒரு தெரியாத விஷயங்கள்லாம் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக நம்ம வந்து டீட்டெயில்டாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில் ஒரு இன்ஃப்ளூயன்சராகவே மாறி இருக்காரு. எல்லா கடைகளுக்கும் போயிட்டு வீடியோஸ்லாம் பண்ணி போட்டுட்ருக்கிறாரு. ஸோ அவரை போய் மீட் பண்ணிவிட்டு எப்படிலாம் உங்கள் ஜேர்னி இருக்குது அதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மறக்காமல் வந்து ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டப்பாங்க பிரதரோட ஷாப்புக்கு போகிறோம், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நம்மளோட பிரதர் சுல்தான் பிரதரோட ஷாப்ல டப்பாங்கு ஸ்லிப்பர் ஷாப்ல தான் இருக்கிறோம். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கங்க்ராச்சுலேஷன், ஐபோன்லாம் வாங்கியிருக்கீங்க. பார்த்த உங்க வீடியோ எடுக்க இந்த போன் ரொம்ப உடையுதுன்னு சொல்லிட்டு இதுல கொஞ்சம் கிளாரிட்டியா காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். போன் பேசுறதுக்கு இது, சும்மா வீடியோக்கு இது வச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் ஒரு குவாலிட்டியா காட்டலாம். டப்பாங்கன்னா என்னது ஐயா? டப்பாங்கன்னா என் லாங்குவேஜ்ல செருப்பு ஐயா. ஓ, செருப்பு பேரு டப்பாங்க? ஆமா, டப்பாங்குன்னு. ஓகே. செருப்புனா 2025க்கு அப்புறம் டப்பாங்குன்னு தான் இருக்கணும். ஓகே, நீங்க வைக்கிறது பேரு? ஆமா, நான் வச்ச பேரு, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பேரு. செருப்பு செருப்பு செருப்புன்னே சொல்லி எனக்கு செருப்பு தவிர வேற வார்த்தையே இல்லையா அது அப்படின்னு யோசிச்சப்ப, சரி டப்பாங்குன்னு நம்ம ஒண்ணு புதுசா ஒண்ணு வைக்கலாம்னு சொல்லிதான் அதுக்கு டப்பாங்குன்னு வச்சேன் ஐயா. அப்ப நீங்க வச்சதுதான் டப்பாங்கு பிராண்டு? ஆமா ஐயா, டப்பாங்குன்றது உங்க பிராண்டு. ஜூடியோ மாதிரி ஒரு 10 வருஷத்துல டப்பாங்குன்னு ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கணும், கஷ்டப்படணும், ஹார்ட் ஒர்க்கு, லைட்டா கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுவோம் அடிக்கடி. கண்டிப்பா நிறைய பாக்குறோம் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கு. ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க, லவர்ஸ் டேக்கு வந்து அவரோட ஆஃபர் பார்த்துருப்பீங்க வீடியோல. ₹21 ப்ளஸ் வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாம் கொடுத்தா வந்து ஒரு ஷூவே வந்து ஃப்ரீயா தராரு. லவர்ஸ் டே நிறைய பசங்க வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா என் கண்ணு முன்னாடியே வந்து இருக்குது. ஸோ அன்னைக்குதான் நம்மளும் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, ஓரளவுக்கு வந்து ஐபோன் வாங்கியிருக்கீங்க, நீங்க நிறைய வந்து பண்ணணும், நிறைய போடணும்னு நினைக்கிறீங்க. முக்கியமா அந்த காமெடியா ஏன் போடணும்னு யோசிச்சீங்க? ஐயா இல்ல ஐயா, எனக்கு வந்து ஃபன்னு தான் ஐயா பிடிக்கும். ஆனால் என்னோட அல்கோரத்துலேயே ஃபுல்லாவே காமெடி வீடியோ தான் வரும். எனக்கு அப்போத்துல இருந்தே நான் சேனல் ஃபுல்லாவே காமெடி காமெடி காமெடி. சண்டையே போட வந்தாலும் வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் காமெடியா தான் இருப்பேன். ரொம்ப டென்ஷன் ஆகுதுனாதான் எதுவும் பேச மாட்டேன், நான் கடையை மட்டும் வீட்டுக்கு போயிடுவேன். ஓகே ஓகே பிரதர், காமெடி நிறைய வீடியோஸ் போடுறீங்க, நிறைய பேரை மகிழ் வைக்கிறீங்க. இந்த செருப்பு கடைக்கு ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க? எவ்வளோ இயர்ஸா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? எனக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு 9 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஐயா. நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சைதாப்பேட்டில் தான் இருந்தேன். ஊர் தான் சுத்திட்டு இருந்தேன். ஊர் சுத்திட்டு அப்படியே ரயில்வே ட்ராக் மேல போயிட்டு ஒரு 6 மணி உட்காந்துட்டு நைட்டு ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா படத்துக்கும் போவேன், நைட்டு சுத்துவேன், எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டுல என்னோட சேட்டை தாங்காம என்ன ஃபாரின் காமிச்சாங்க. அங்க ஒரு 4 மாசம் தான் வேலை செஞ்சேன். அதுக்கு மேல அங்கேயும் பிடிக்கல, அப்படியே திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்து இனிமேட்டாச்சும் கொஞ்சம் நம்ம வேலைக்கு போகணுமே சொல்லிட்டு கிடைக்கிற வேலை, சின்ன சின்ன வேலை, ஐடிசி ஹோட்டல்ல நைட் ஷிஃப்ட் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போயிருந்தேன்.
ஹவுஸ் கீப்பிங் வேலை. அப்படியே அங்கேருந்து டிஎல்எஃப் போனேன். திருப்பியும் அதே ஹோட்டலுக்கு திருப்பியும் வந்தேன். வேற ஒரு இடத்துக்கு போவேன். ஒரு 6 மாதம் கிடைக்கிற வேலையை எல்லாத்தையும் அப்படியே ஜாலியாக செஞ்சிடுறது. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் அப்பாவோட ஃபீல்டு. ஓகே. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்னை ஒரு தடவை ஃபேனில் தொங்க விட்டு அடிச்சாரு. ஃபேனில் தொங்க? ஆமாம். என்னை நைனா இது வரைக்கும் அடித்ததே கிடையாது. நான் எவ்வளோதான் தப்பு பண்ணாலும் அடித்ததே கிடையாது. சின்ன வயசுல 10வது படிக்கும் போது அவர் வண்டி எடுத்துட்டு ஸ்கூலுக்கே போயிடுவேன். அப்போ கூட ஸ்கூல்லே வந்து கண்டுபிடிச்சி வண்டி ஆண்டா எடுத்துட்டு போனோம். அது கூட அடிக்கல. லாஸ்டா ஒரு தடவை இந்த மாதிரி ஊர் சுத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு 2 காலை கட்டி ஃபேன்ல இப்படி ஏற்றி இப்படி தொங்க விட்டாரு. தொங்க விட்டு ஒரு 1/2 மணி நேரம் அடிச்சாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட ஃபீல்டு அப்படியே வந்துட்டேன். எனக்கும் இருந்தது ஐயா கெட்ட பழக்கம்லாம் வந்து தப்பு தான். அதுக்கப்புறம் உனதுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டு எதுவுமே பண்ணல, தொங்க விட்டு அடிச்சாரு. ஸோ எந்த பழக்கமும் இப்போ இல்லை இவருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டேன். பிஸ்னஸ்க்கான என்னென்ன பண்ணணும், எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும், நம்ம பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீடியோஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. வெதர் உங்க அப்பா ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்ட்டு வந்துட்டீங்க. ஸோ எவ்வளவு வருஷமா இருக்கீங்க இப்போ? நான் 9 வருஷமா இருக்கேன். 9 வருஷமா? ஆமா. இந்த கடை நான் ஆரம்பிச்சு 9 வருஷமா. இந்த கடையில ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க அப்பா எனக்கு காசுலாம் கொடுக்கல, அட்வான்ஸ் கொடுத்தாரு. கடை அட்வான்ஸ் கொடுத்தாரு, அவ்வளவுதான். இந்த இதெல்லாம் பழைய பில்டிங் செவுரு தான். ஆனா அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் பண்ணிட்டு என்னோட பல்சர் பைக்கை வித்து 21,000 ரூபாய்க்கு வித்து ஃபர்ஸ்ட் 100 ரூபா செருப்பு மட்டும் போட்டேன். 75 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்றேன். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்து எல்லாத்தையும் இதுலயே போட்டு அப்படியே ரொட்டேஷன் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஒரு ஆளான லாஸும் ஆகும். கண்டிப்பா லாஸும் ஆகும். லட்டு மட்டுமே திங்கணும்னு ஆசைப்படக்கூடாது, கூட சேர்ந்து எல்லாம் வரும். என்னன்னா வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா ஓப்பனா வந்து இப்போ நிறைய ஷாப் ஓனர்ஸ் எல்லாம் வந்து பண்ணின மாதிரி வந்து ஓப்பன் டாக்கா இருக்காங்க. எப்படி பாத்தீங்கன்னா வந்து இப்போ இவர் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்திருந்தேன். ஸோ ஹோல்சேல் ஷாப்லேயே போயிட்டு ஸோ செருப்பு வந்து இவ்வளோ ரேட்டுக்கு தான் வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோல்சேல் ஷாப் ஓனர் வச்சுக்கிட்டே வந்து வீடியோ போட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. அது இந்த ஃபீல்டில் இருக்கவங்க. முக்கியமாக செருப்பு கடைன்னு பார்க்கும்போது நான் செருப்பு வாங்கின அனுபவம் எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற நிறைய பேருக்கு இருக்கும். எப்படின்னா வந்து செருப்பு வாங்க போயிட்டு கையை மட்டும் தான் காட்டணும், இது எடுத்து கையில கூட பார்க்க விட மாட்டாங்க. எப்பா வைப்பா என்ன வேணும் சொல்லுப்பா நான் எத்தார அப்படின்னுவாங்க. அப்படின்லாம் போட்டு பார்ப்போம். எப்பா எல்லாமே எல்லாம் போடக்கூடாதுப்பா, ஒண்ணு மட்டும் போடுப்பா அப்படின்னுவாங்க. ஸோ இப்படி எல்லாம் இருக்கும். நீங்க வந்து அதுக்கு அப்படியே பல்ட்டியா வந்து நிறைய விதமா வந்து பண்றீங்க. செருப்பை வந்து முறுக்கி காட்டுறீங்க, பிச்சு காட்டுறீங்க. எங்க பிச்சுக்கோன்னு முதல்லயே சொல்லிடுறீங்க. இல்ல பசங்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, கலைப்பானுங்க, போடுவானுங்க, எல்லாமே பண்ணுவானுங்க. நான் யாரையுமே கம்பல் பண்ண மாட்டேன் ஐயா. அவங்களுக்கு பிடிச்சா வாங்கணும், பிடிக்கலையா நீ 1/2 மணி நேரம் கடையை கூட கழிச்சிட்டு போ, ஆனா என்னை கலாச்சிட்டு மட்டும் போகாத. எல்லாத்தையும் போடு, என்ன வேணா பண்ணு, நான் எதுவுமே ஒண்ணு கேட்கவே மாட்டேன். பிடிச்சா வாங்கு, பிடிக்கலையா அவ்வளவுதான். அதனாலதான் பசங்க மோஸ்ட்லி ஏரியா எல்லாருமே வருவாங்க. நான் யாருமே கம்பல் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா ஓடிச்சுன்னா கூட எனக்கு சந்தோஷம் ஐயா. வீட்டுக்கு ஜாலியா போறேன்னா என் பொண்ணு கூட நைட் 2 மணி வரைக்கும் விளையாடுவேன். ஓகே, அவ்வளவுதான். விளையாண்டு ஜாலியா. கடையில வந்து என்னென்ன ஸ்பெஷலான ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? என் கடையில பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த டப்பாங்கு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இது வந்திருக்கு. இது பேரகான் பிராண்ட்ல வந்திருக்கு ஐயா. ஓகே, டப்பாங்கு. ஆமா, நானே ஸ்லிப்பர் சொல்லிட்டேன், பட் டப்பாங்கு இது ஐயா. அது டப்பாங்கு. இது வந்து அமுக்கு டப்பாங்கு. குவாலிட்டி முறுக்களா இருக்கும் ஐயா. பேரகான் பிராண்டு டப்பாங்குன்னு இருக்கும். காது கிளியுதுங்க. குவாலிட்டி தான் ஐயா பேசணும். சத்தியமா பயங்கர குவாலிட்டியா இருக்கு. அண்ணா அடிக்கும் போது பாத்தீங்கன்னா எங்க சார் வந்து பின்னாடி அடிப்பாரு. அந்த வேற எஃபெக்ட் தெரியுது. செம்ம குவாலிட்டியா இருக்கு. இந்த ஸ்லிப்பர் எல்லாம் எவ்வளவுனா? அமுக்கு டப்பாங்க ஐயா. இது 360 ஐயா. நான் 300 விற்கிறேன் ஐயா. செம்ம கிளாஸா குவாலிட்டியா இருக்கு. அப்படியே பாஸ்டா ஆஃபரா ஐயா? சொல்லுங்க ஐயா. ஆமா ஐயா. வெத்தலை பாக்கு 21 ரூபா. ஓகே ஐயா. சைஸ் ஐயா 6 ஐயா. இந்த ஐயா 6. ஐயா நல்லா இருக்கு ஐயா. ஆஃபர் போட்டுருந்தேன். வெத்தலை பாக்கு பழம்லாம் வாங்கிட்டு வந்து 21 ரூபா. தம்பி கரெக்டா வந்துட்டாப்ல. தம்பி அடுத்த வருஷம் இதே தேதியில உனக்கு ட்வின்ஸ் பிறக்கணும், சரியா? வாழ்த்துக்கள்.
இந்தாங்க ஐயா, கவர் போட்டு தரவா? நம்ம ஏரியால நம்ம என்ன கிடைக்குது இன்னும் மேல மேல உயர்த்தும். ஓகே ஐயா, நன்றி ஐயா, கோடான கோடி நன்றி ஐயா, கோடான கோடி. பெல்ட் செருப்பு எனக்கு பிடிக்காது சின்ன வயசுல இருந்து. எனக்கு என்னென்ன மாடல் பிடிக்குதோ அந்த மாடல் மட்டும் தான் இங்க இருக்கும். ஆனா நான் கொஞ்சம் குவாலிட்டி பார்ப்பேன். லோக்கலும் இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா ரப்பரு. ஓகே, இதுல சேமே அப்படியே டெல்லி ஐட்டமும் இருக்கு, ஒரு மாதிரி தக்கையா இருக்கும். இது ரப்பர். இது ஆமா, டிஃபரெண்ட் தெரியுது. உங்க கையே பேசிரும். ரெண்டும் ஒரே தான், பட் ஆனா டிஃபரெண்ட். ஐயா, இது வந்து ரேஷன் அரிசி, இது வந்து பொன்னி அரிசி. இதுக்கு அடுத்தது ஒண்ணு இருக்கு, அது பாஸ்மதி அரிசி. ஐயா சூப்பர், 3 ரகம் இருக்கு ஐயா. தரமான விளக்கம் ஐயா. ஸோ பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் குவாலிட்டி வந்து நல்ல டிஃப்ரெண்ட் வந்து நிறைய இருக்கும். ரப்பர் இது வந்து கிழிஞ்சிரும் ஐயா, ஒரு 2-2.5 மாசத்துல கிழிஞ்சிரும். இது ஒரு 8 மாசம் ஆனாலும் கிழியவே கிழியாது. அந்த ஊத்துற கெமிக்கல் எப்படி, ஏன்னா நான் ஃபேக்டரிக்கெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். கேரளா, கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் ஃபேக்டரிக்கெல்லாம் போயிட்டு ஆரம்பத்துல சும்மா இருக்கும் போதெல்லாம் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன் தனியாவே. போயிட்டு எப்படி விசிட்லாம் பண்ணிட்டு, அப்பெல்லாம் வீடியோலாம் எடுக்கல நான் இது அப்படின்னு விட்டேன் நானும். அதுக்கப்புறம் தான் சரி எடுக்க ஆரம்பிச்சேன் நான். அண்ணன் சும்மா வாங்கி விற்கிறது மட்டும் இல்லாம இன்டெப்தா R&D எல்லாம் போயிட்டு ஃபேக்டரி எல்லாம் போயிட்டு பண்ணியிருக்காரு பாருங்க. டெல்லியில ஓப்பனா பேசிடுறீங்க இல்லையா? இப்போ வந்து கடையில வந்து இந்த ஸ்லிப்பர் வாங்கினா வந்து 2 மாசத்துல போயிடும், இது வந்து 8 மாசம் தாங்கும், அது அப்புறம் இந்த இடத்துல பிஞ்சிக்கும் அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா? இதை பார்த்து மற்ற கடைக்காரங்களோ இல்ல உங்களுக்கு தர டீலர்ஸோ ஏதாச்சும் சொல்ல? என்னை யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க ஐயா. என்கிட்ட இது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போறவனல ஒருத்தர் கூட என்னை இது வரைக்கும் கேள்வியே கேட்டது கிடையாது. ஓகே, அதே மாதிரி நானும் ஒரு மக்களா இருந்து பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொய் தான் ஜெயிக்கும், லேட்டா தான் உண்மை வரும். கண்டிப்பா, புரியுதுங்களா? நம்ம உண்மையை சொல்லி கொடுத்துடலாம். ஆனா உண்மைக்கே ஒரு 50 பேர் புரியும், அதுல ஒரு 10 பேர் வராங்க ஐயா என்னை தேடி. என் கடை 2 நாள் மூடி இருந்தா கூட வச்சுக்கோங்களேன், வெயிட் பண்ணணும், செருப்பு எங்கேயும் வாங்க மாட்டானுங்க. நம்ம கடையில வந்து பாய்ஸுக்கு நீங்க விதவிதமா வச்சிருக்கீங்க ஸ்லிப்பர்ஸ், நிறைய டைப்ஸ்ல இருக்கு. அது முக்கியமா வந்து பசங்க எல்லாம் வந்து எல்லா டப்பாங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமா ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் இது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நீங்க வந்து இதை போட்டுட்டு வீடியோ பண்ணி எல்லாரையும் வந்து ஒரு ஹாப்பி பண்றீங்க ஐயா. உங்களை வந்து ஈஸியா நான் அளவு வச்சிருவேன், 2 நிமிஷத்துல அளவு வச்சிருவேன் எதனா ஒண்ணு பண்ணி. ஆனா உங்களை சிரிக்க வைக்கிறதா கஷ்டம். கண்டிப்பா, அதான் உண்மை. ஆனா என்னை எவ்வளவு பேரு எல்லாம் பேசிட்டு போவானுங்க, நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் முக்கியமா பாக்குறது குழந்தைங்களை கவர் பண்ணும். எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, என் அண்ணன் பொண்ணு இருக்கு, அதெல்லாம் சும்மா என் வீடியோ எல்லாம் பாக்குவோம். அந்த மாதிரி தான் அப்படியே போட்டு குழந்தைங்களை கவர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி உங்க வீடியோ பார்த்து பெரியவங்க வயசானவங்க கூட நான் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க உங்க வீடியோஸ்லாம். ஆமா, ஸோ நிறைய பேர் வந்து பாக்குறத நானே பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்க மாங்காடு சரௌண்டிங்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் உங்க கடைக்கு வரதுக்கு முன்னாடி, உங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா நான் எதுவுமே பெருசா நினைச்சிக்க மாட்டேன் ஐயா. நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு வரேன். நீங்க சாப்பிட்றத வந்து உட்காருவேன், சாப்பிடுவேன். தூக்கம் வந்துச்சுன்னா அப்படியே செருப்பு மேல சாஞ்சி தூங்கிடுவேன். சாப்பாடு ஒரு கண்டென்ட். ஸோ இன்னைக்கு என்ன லஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணுவீங்க. நானும் ஒரு டைமும் வீடியோ பார்க்கும் போது இன்னைக்கு பயங்கரமான ஒரு லஞ்சா இருக்கும் போல, நிறைய சிக்கனு மட்டனு அப்படி இப்படின்னு இறக்க போறாரு போல அப்படின்னு பார்ப்பேன். பார்த்தா வந்து சாம்பார், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனா வீடியோ வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். நான் கறி தான் சாப்பிடுவேன் ஐயா. எங்க அம்மாவுக்கு எப்ப பிபி கொலஸ்ட்ரால் இருந்துச்சோ 5 வருஷம் ஆச்சு, அதுல இருந்து எங்க அம்மா சாப்பிட்றத விட்டாங்க. எங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு என்ன செய்வாங்களோ அதுதான் எனக்கு கொடுப்பாங்க. அதே நான் சாப்பிட்டு விட்டது. எனக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்லாம் நான் எதுவுமே தொல்லை பண்றது கிடையாது. என்ன இருக்குதோ சாப்பிடுவேன். எப்பயாவது ரொம்ப வாய் நம்மன்னு இருக்கும், ஆப்போசிட்ல என்ன நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே அமைதியா இருந்துருவேன். அவ்வளவுதான். ஓகே, நமக்கு ஒரு பாட்டுனா இந்த பாட்டு ஐயா. பம்பிங்க டப்பாங்க பம்பிங்க டப்பாங்க 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 பம்பிங்க டப்பாங்க பம்பிங்க டப்பாங்க 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 டப்பாங்க. ஓகே, அண்ணனுக்கு வந்து இது வந்து ஒரு மெயின் கைது. நிறைய வந்து இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அந்த கடையிலேயே இருக்கு. எடுத்துக்காட்டுங்கண்ணா. இது இருக்கு ஐயா, இது இருக்கு ஐயா. இது போட்டுக்குவேன் பவுடர் அடிச்சு ஒரு கெட்டப். இந்த கெட்டப்போட பேரு ஏதாவது இருக்கா? அஞ்சு கொலையம் அப்பனல ஐயா. அம்பியா? அம்பி அணியன். புலி மாஸ்க். இது புலி மாஸ்க். புலி மாஸ்க். இது என் பொண்ணுது.
ஒரு முக்கியமான ஒரு இது, இந்த கடையில் வந்து ஸ்லிப்பர் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த கடையிலுமே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நான் பிறந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்லிப்பர் கடையில் எந்த கடையிலுமே ஈவன் ஷூ கடையில் கூட சர்வீஸுன்றது பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்லிப்பர் வாங்கினீங்கன்னா எங்கேயாவது போய் தைக்கணும்னா ஒரு ஸ்லிப்பர் தைக்கிற கடை தனியாக இருக்கும், இல்லை வந்து வெளியில் வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட போய் தைக்கணும். நம்ம கிட்ட 4000 கிலோமீட்டர் இன்சூரன்ஸ் இருக்கு ஐயா. 4000 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த செப்பல் வாங்குறீங்க, 4000 கிலோமீட்டர் இன்சூரன்ஸ், சைடு ஈடு பிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். காசுலாம் ₹1 வாங்க மாட்டேன், ஃப்ரீயா தான் பண்ணி தரேன். ஏன் பண்ணி தரேன்னா என் கடைக்கு வரவங்க எல்லாருமே ரொம்ப நடுத்தர மக்கள். அந்த நேரம் அவங்கள்ட்ட வந்து செருப்பு வாங்குறது காசு இருக்காது, இதை தைச்சா இது ஒரு மாசம் ஓடுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாருக்குமே தைச்சு கொடுக்குறேன். ஆனால் நான் இது வரைக்கும் என் கடை செப்பலுக்கு பிஞ்சிச்சுன்னா எடுத்துன்னு வந்து கொடுத்தா நான் ₹1 கூட காசு இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. கேட்டால் கூட நான் வேணாம் சொல்லிடுவேன். 5000 கிலோமீட்டர்லேருந்து 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஐயா சர்வீஸு. இன்ஜின் சீஸ் ஆயிடுச்சா முறுக்கா பண்ணி தருவேன், ஸ்பீடா மீட்டர் ஓடலையா அதுவும் ரெடி பண்ணி தருவேன், எல்லாமே ரெடி பண்ணி தருவேன் ஐயா. இந்தாங்க ஐயா. ஸோ சர்வீஸ்க்கு இப்போ எவ்வளோ இருக்கு உங்கள் சர்வீஸ் சென்டர்ல? என்ன ஒரு மகேந்திரா ஒன்று வந்திருக்கு. ஓகே, இது ஒரு மகேந்திரா ஒன்று இருக்கு, இது ஓடிக்கிட்டு இருக்கு ஐயா அந்த மகேந்திரா. ஆமா, ஸோ பாதி சர்வீஸ்லேயே வச்சிருக்காரு பாருங்க. ஆமா, இது மகேந்திரா ஒன்று இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே இங்கேருந்து போட்டேன். ஓகே, அது ஒன்று ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஓகே, சரி இது அப்புறமா போடலாம், கஸ்டமர் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்கேன் ஐயா. சூப்பர். இந்த மாதிரி வந்து ஸ்லிப்பர்ஸ் கடையில் நீங்கள் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கடையிலுமே கொடுக்க மாட்டாங்க. அடிச்சு நான் சொல்கிறேன், கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் வந்து அண்ணன் கடையில் கொடுக்குறாரு. கண்டிப்பாக வந்து பார்த்து ரொம்ப தூரம்லாம் வர போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டாரு. எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த கடைக்கு வரணும். அதனால தான் நம்ம இந்த வீடியோவே பண்ணுறோம். இருக்காது ஐயா, கலெக்ஷன் இருக்காது ஐயா. வீடியோஸ்லாம் போட்டு கொஞ்சம் இந்த வெளியில தெரியறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருந்தது? இதே மாதிரிதான் இருந்தேன். இப்ப நான் எப்படி இருக்கிறனோ வராங்க தச்சு கொடுக்குறேன், அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி இதெல்லாமே. ஆமா, அப்படி இதே கடை அது மட்டும் போடாம நிறைய வெளியில கடைகள் எல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, சும்மா போர் அனுபவம் எப்படி இருக்கு? இல்லையா, இப்ப கடைன்னு போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பிசினஸ் வேணும். நான் ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கேன். வாரத்துல வந்து 2 நாள் வந்து பிசினஸ், மீதி வாரத்துல 3 நாள் வந்து இந்த மாதிரி வெளியே வீடியோ, மீதி வாரத்துல 1 நாள் வந்து எவனையாச்சும் இன்ஸ்டாகிராம்ல திட்டணும், கமெண்ட் பண்ணுவான்ல அவனுக்கு கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை. ஆமா, அவனை திட்டணும் சும்மா. சூப்பர். ஒரு வீடியோ ஆளுக்கு ஷெட்யூல் போட்டு வச்சிருக்கேன் ஐயா. சூப்பர், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. சூப்பர், நல்லா இருக்கு. ஷெட்யூல் கேட்க நல்லா இருக்கு. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா என்ன பண்ண மாறணும்னு ஆசை, சின்ன பையனா மாறி கொஞ்சம் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு. எதனா ஒன்று பண்ணுவாரு சீக்கிரமா, அதிகம் வீடியோ எடுத்து போடுவார். ஸோ இன்ஸ்டாகிராமில் மறக்காம வந்து நம்ம டப்பாங்கன்னு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்லிப்பர்ஸ் வந்து பாருங்கள், உண்மையிலே வந்து நிறைய குவாலிட்டியான ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. பாய்ஸுக்காக இருக்கட்டும், முக்கியமாக வந்து கேர்ள்ஸுக்குலாம் நிறைய ஸ்லிப்பர்ஸ். கேர்ள்ஸுக்கு நான் பண்ணலை, இதெல்லாம் பண்ணலை. பழைய ஸ்டாக்கு. அம்மா நான் போடுறதே இல்லை மக்களே, நான் போடல. பேசுவாருன்னு சொன்னேன் பாத்தீங்களா? கரெக்டா. ஜென்ஸுக்கு மட்டும்தான், ஏன்னா லேடிஸ்லாம் 10 மாடல் வைக்கணும். கிட்ஸும் பண்ணல என்கிட்ட. ரொம்ப அது பொருளாதாரம் ரொம்ப போடணும். பசங்கன்னா எப்படி தெரியுமா, பசங்களுக்கு எது பிடிக்கும்னு செஞ்சு அதை தொக்கா தூக்கிட்டு வந்து வைப்பேன். 4 ஒண்ணுதான் பார்ப்பானுங்க, பார்த்தோன்னே வாங்கிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. பொண்ணுங்கெல்லாம் இங்க வரும், என்னெல்லாம் ரொம்ப ஓட்டும். உங்களுக்கு தெரியாது, வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்ன ரொம்ப கலாய்ப்பாங்க. வந்து பொண்ணுங்கெல்லாம் வந்து ஒரு 4-5 பேரை வந்து அந்த கலர் இல்லையா இந்த கலர் இல்லையான்னு என்னால முடியல. நான் அதெல்லாம் பக்கத்து கடை ஃபுல்லா லேடிஸ் தான் வச்சிருந்தேன். வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன், வந்து கடைக்கு வந்தீங்கன்னா ஸோ அண்ணனை வந்து கலாய்க்காதீங்க. நீங்க எவ்வளவு வேணா ஃப்ரெண்ட்லியா பேசுங்க. அண்ணன் வந்து சூப்பரான ஒரு டைப்பு, செம்ம ஒரு சுத்தமான ஒரு மனசு இருக்கவங்க எப்படிலாம் வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி வந்து பேசுற ஒரு ஃப்ரெண்ட்லியான டைப்பு. பட் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் மூலியமா வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ற பீப்புளை வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. அதுவும் வந்து நீங்கள் கமெண்ட் போடும்போது அதுவே வந்து பெரிய ஹர்ட்டிங்காக இருக்கும். டைரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து சின்ன விதத்தில் ஒரு கலாய்க்கிறது கூட அவங்களுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மற்றவங்கள சிரிக்க வைக்கிறாங்க, அவங்க எது சொன்னாலும் சிரிப்பாங்க அப்படின்ற எண்ணம் வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. எவ்வளோ சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய கஷ்டம் இருக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வீடியோவை முடிச்சு கொள்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு வீடியோ. கோடான கோடி நன்றி ஐயா, கோடான கோடி. லாஸ்ட் அண்ணனோட பாட்டோட முடிச்சிருங்க. ஏதாவது ஒரு சிறப்பான ஒரு
பாடல் என்ன ஐயா பாடல் டப்புன்னு கேட்டா எனக்கு இதுதான் ஐயா வருது. பம்பிங்க டப்பாங்க பம்பிங்க டப்பாங்க 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 பம்பிங்க டப்பாங்க பம்பிங்க டப்பாங்க 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 டப்பாங்க. டாடா பை 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 பை. அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால் அமுக டுமுக அமால் டுமால்